அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு ஆட்சி பலம் பெறும் சூரியன் 17/8/2024 முதல் இனி யோகத்தின் உச்சியில் மேசராசி. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு சூரிய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல சூரிய பகவான் தனது சொந்த ராசியான ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். கடகத்தில் புதன் வக்ரத்தில் இருக்கிறாரு. சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள், பயிர்கள் வாழ்கின்றன, வளர்கின்றன. கோடை, குளிர், மழை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன. அத்தகைய சிறப்பு மிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்று பொருள். சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும், விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள். சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் 1000 கிரகணங்களோடு ஒளிமண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றாரு. சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளும் செல்வாரு. அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் இந்த மாத பிறப்பு என்பது நிகழ்கிறது. அது மட்டுமில்லாமல் சூரியன் பச்சை நிறமுடைய 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு. அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு. இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருணன். இவருக்கு கால்கள் கிடையாது. இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவாரு. சூரியனின் ரதம் பொன்மயமானது. அந்த ரதத்திற்கு 5 ஆரங்களும் 3 நாபிகளும் உண்டு. 3 நாபிகளும் 3 காலத்தை குறிக்கும். சூரிய சக்கரத்தில் உள்ள 6 கட்டைகளும் 6 ருதுக்களை குறிக்கின்றன. சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்தராயணம், தட்சிணாயனத்தை குறிக்கிறது. சூரிய பகவான் தன்னுடைய தேரில் 4 பட்டணங்களை சுற்றி வந்து காலை, மதியம், மாலை, அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு. சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது இந்த ரத சப்தமி ஆகும். இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது. தை மாதத்தில் வரும் சப்தமியே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள். அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து செல்லும் 7 குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன. இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும். அது மட்டுமல்லாமல் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை வராது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. ரத சப்தமி விரதத்தை சூரிய உதயத்தில் செய்ய வேண்டும். இன்று சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை நெய்வேத்தியமாக படைத்து பூஜை செய்ய வேண்டும். கோதுமையால் செய்த சப்பாத்தி, சாதம் போன்றவற்றை பசுமாட்டிற்கு கொடுப்பது நல்ல பலனை தரும். வாசலில் சூரிய ஒளிப்படும் இடத்தில் ரதம் வரைந்து அரிசி, பருப்பு, வெல்லம் படைக்கலாம். சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தராகலாம் என்கிறது புராணம். ரத சப்தமி அன்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதேபோல் இந்நாளில் செய்யப்படும் தான தருமங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள். நவகிரகங்களின் செயல்பாடு ஒருவரையுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த கிரகங்களுடைய தலைமை பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான். 9 கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனுடைய ஒளி தேவை. குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன் தான் காரணம். குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகணங்களின் தந்தையான சூரிய பகவான்
பகவான் ஆளுமை திறன் கொண்ட தலைவன் ஆவாரு. சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம். எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு. அதே போல எதிரிகள் புடைசூழ வந்தாலும் துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும் அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பு சூரிய பகவான் வழங்குகிறாரு. சுற்றி இருக்கும் எதிரிகள் கூட்டத்தின் நடுவே உங்களை தலைவனாக்கி அழகு பார்ப்பாரு. அதே போல் இந்த சூரிய பகவானை அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வம் செழிப்பாக இருக்கும். அப்படி முடியாவிட்டால் காலையில் எழுந்து குளித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே தண்ணீர் திறந்த பாத்திரத்தை தூக்கி கொள்ள வேண்டும். பின்னர் நீர் பூமியை நோக்கி விடுமாறு சாய்க்க வேண்டும். இவ்வாறு ஐபூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடும். இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனுடைய பரிபூர்ண அருளாசி கட்டாயம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு குடும்ப அதிபதியான சுக்கிரன் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பது, சூரியனும் சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. தனஸ்தானத்திற்கு அமர்ந்து தொழில் ஜீவனம் ஸ்தானத்தை பார்வையிடுகிறாரு சனி பகவான். இதனால் சுபகாரியங்களில் இல்லங்களில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. இவ்வளவு நாட்களாக இந்த சுபகாரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. பொருளாதார நிலை என்பது சிறப்பாகவே இருக்குங்க. அதே போல கணவன் மனைவி இடையே ஏற்பட்டு வந்த சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் பெரிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்வதால யோக பலன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு எளிதில் வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதிகப்படியான வருமானங்கள் வந்து சேர இருக்குது. ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்குங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. குறிப்பா மேசராசினியர்கள் சொத்துக்களை வாங்குவது இருக்கின்ற முயற்சிகள் பலன் அளிக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவாக உறுதியளிக்குது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, புதன் வக்ரத்தில் இருப்பதால் சகோதர ஒற்றுமை சற்று குறையலாங்க. உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்கலாங்க. வேலை அதிகரிக்கலாம். வெளியூர் பயணங்களால் உடல் அசதி சோர்வும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இடமாறுதல்கள் சிலருக்கு ஏற்படலாங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் சூரிய பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.